வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் இந்த ஆண்டு இருக்கிற முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பெற்றது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா அன்னைக்கு டெல்லியில் ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய சிறப்புகளை வச்சு ஒரு ஊர்தியை அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் மகாராஷ்டிரா ஊர்தி தான் முதலிடம் பெற்றிருக்கு. இது ஜட்ஜஸ் தேர்வு பண்ணது. அதுவே மக்கள் தேர்வில் முதலிடம் பெற்றது குஜராத் அலங்கார ஊர்தி. தமிழக அலங்கார ஊர்தியும் கலந்து கொண்டாங்க. என்ன கருப்பொருள் அப்படின்னா வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கருப்பொருளில். அடுத்தது, இந்திய அழகி பட்டம் 2026 வென்றவர் யார்? ஆன்சர் சாத்வி சதீஷ் சைல். இந்த போட்டி ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. இவங்க கோவாவை சேர்ந்தவங்க. அடுத்தது, தற்போது கிராமி விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தலாய் லாமா. தலாய் லாமா அப்படிங்கிறது திபெத்துடைய மதகுருடைய ஒரு பட்டம். இப்போது தலாய் லாமாவாக இருக்கிறவர் டென்சிங் கியாட்சோ அப்படிங்கிறவர். அவருக்கு உயரிய கிராமி விருது வழங்கியிருக்காங்க. அவருடைய ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா அப்படிங்கிற ஆன்மீக சொற்பொழிவுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டில் ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஸ்லோவாக்கியா. அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த முதல் இந்திய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது அந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அங்கே செல்கிற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது பிரிட்டனின் உயரிய திரைப்பட விருதான பாஃப்டா விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பூங். இது ஒரு மணிப்பூர் திரைப்படம். சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இந்த விருதை பெற்றிருக்கு. அடுத்தது, 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வைரமுத்து. நம்ம இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருது எது அப்படின்னா அது ஞானபீட விருது. அது வைரமுத்து அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னா 1975 பிவி அகிலாண்டம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. 2002 ஆண்டில் டி ஜெயகாந்தன் இவருக்கு கிடைத்திருக்கு. அடுத்தது, 2025 தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சா தமிழ்ச்செல்வன். அவருடைய தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படிங்கிற இலக்கிய ஆய்வு நூலுக்காக வழங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம எக்ஸாமில் அடிக்கடி யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக இதை படித்து வச்சிங்க. சாகித்ய அகாடமி விருது 24 மொழிகளில் வழங்குறாங்க. அடுத்தது, இந்திரா காந்தி அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு விருது 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிராசா மச்சல். இவங்க மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த விருதை வழங்குற அமைப்பு ஒரு அறக்கட்டளை தான். அதாவது இது அரசு வழங்குறது இல்லை, இது ஒரு அறக்கட்டளை வழங்குறாங்க. இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை அப்படிங்கிற அறக்கட்டளை தான் இதை வழங்குறாங்க. ஆனாலும் இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. ரூபாய் 1 கோடி பரிசு தொகையும் வழங்குறாங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவரின் நிஷான் விருது 2026 பெற்ற காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம் காவல்துறை. சிறந்த காவல் நிலையத்திற்கு, அதாவது சிறந்த காவல்துறைக்கு இந்த விருது வழங்குவாங்க. இந்த ஆண்டு சிக்கிம் காவல்துறை இந்த விருதை பெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனை தக்காய்ச்சி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஜப்பான் நாட்டுடைய 104வது பிரதமராக இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா அது இவங்க தான். இவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்தது, வாட்ஸ்அப் அமைப்பின் புதிய உலகளாவிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குணால் ஷா. இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவர் பெங்களூரில் இருக்கிற கிரெட் நிறுவனத்துடைய நிறுவனர். அடுத்தது, இந்தியாவின் புதிய இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
ஆன்சர் தீரஜ் சேத். நம்ம இந்தியாவுடைய புதிய இராணுவ தளபதி யார் அப்படின்னா தீரஜ் சேத். இதே மாதிரி முக்கியமான அஃபிஷியல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி இப்போ யார் அப்படின்னா ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவர். இவரை இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய கடற்படை தளபதி யார் அப்படின்னா கிருஷ்ணா சாமிநாதன் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அமர்பிரீத் சிங். இந்தியாவுடைய கடலோர காவல்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா பரமேஷ் சிவமணி. அடுத்தது ரேங்கிங் மற்றும் ரிப்போர்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024-25 நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. 2024-25 நெல் உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடம் பெற்றிருக்கோம். இதில் முக்கியமாக எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக நெல் உற்பத்தி ஆகுது அப்படின்னா தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். உலக அளவில் நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம் பெற்ற நாடு சீனா. அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2026 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 80. நம்மக்கிட்ட இந்திய கடவுச்சீட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் விசா இல்லாமலே 55 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். இந்த பட்டியலில் முதலிடம் பெற்றது சிங்கப்பூர், 2ஆம் இடம் பெற்றது 2 நாடுகள், ஒன்று ஜப்பான், இன்னொன்று தென்கொரியா. இந்தியா 80வது இடத்துல இருக்கிறோம். கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். அடுத்தது 2025 உலக ஊழல் குறியீடு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 91. உலக ஊழல் குறியீடு இதில் முதலிடம் பெற்றது டென்மார்க். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இந்தியாவில் ரொம்ப புவராக இருக்குது அது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடம் பெற்றது பின்லாந்து, 3ஆம் இடம் பெற்றது சிங்கப்பூர். இந்தியா 91வது இடத்துல இருக்கிறோம். நம்ம 100க்கு 39 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது 2 நாடுகள், ஒன்று சோமாலியா, இன்னொன்று தெற்கு சூடான். மொத்தமாக 182 நாடுகள் இந்த பட்டியலில் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது 2026 உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 116. முதலிடம் பெற்றது ஃபின்லாந்து, கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் 147வது இடத்துல இருக்குது. அடுத்தது 2026 உலக தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். முதல் இடத்துல பாகிஸ்தான் இருக்குது, 2வது இடத்துல புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற நாடு இருக்குது, 3வது இடத்துல நைகர் அப்படிங்கிற நாடு இருக்குது. இந்தியா 13வது இடத்துல இருக்குது. இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது உலக பொருளாதார தரவரிசையில் பெரிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. முதல் 5 இடத்துல இருக்கிற நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சைனா, 3rd ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது பிரிட்டன் இருக்குது. 6வதாக தான் நம்ம பொருளாதாரத்தில் பெரிய நாடாக இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச நாணய நிதியம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நிதி ஆயோக் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போது ஏற்றுமதிக்கு சிறந்த மாநிலங்கள் எதெல்லாம் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க நிதி ஆயோக். இவங்க 2024 அப்படிங்கிறதுக்கானதை இப்போ தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால் இது இப்போ முக்கியமானது தான். இதில் முதலிடம் பெற்றது மகாராஷ்டிரா, 2வது இடம் பெற்றது தமிழ்நாடு, 3ஆம் இடம் பெற்றது குஜராத். சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பிரிவில் முதலிடம் பெற்றது உத்தரகாண்ட். அடுத்தது மாநாடுகள் கான்ஃபரன்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இந்த மாநாடை முதல் முறையாக நம்ம இந்தியா நடத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாநாடே முதல் முறையாக இப்போ தான் நடந்திருக்கு. அடுத்தது 11வது நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. நம்ம பிரதமர் மோடி தலைமையில் தான் இப்போ 11வது நிதி ஆயோக்குடைய கூட்டம் நடைபெற்றிருக்கு. புதுடெல்லியில் தான் இது நடைபெற்றது. இதோடைய கருப்பொருள் வளர்ச்சியடைந்த பாரதம் அட் 2047க்கான உள்ளடக்கிய மனித மேம்பாடு அப்படிங்கிறது. நிதி ஆயோக் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதாவது யார் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இதோடைய தலைவராகிடுவாங்க. அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழில் பதவி வழியில் தலைவர் அப்படிங்கிறது தான். இப்போ துணைத் தலைவராக இருக்கிறவர் அசோக் குமார் லஹிரி அப்படிங்கிறவர். இவரை இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தலைமை செயல் அதிகாரி அவங்களையுமே ரீசெண்டாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அது யார் அப்படின்னா நிதி சிப்பர் அப்படிங்கிறவங்க.
இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது. அதையுமே எக்ஸாமில் முக்கியமாக கேட்டிருக்காங்க. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது 2026 G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் எவியான் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இப்போ G7 கூட்டமைப்பில் இந்தியா இருக்கா அப்படின்னா இந்தியா கிடையாது. ஆனாலுமே நம்மளை வந்து சிறப்பு அழைப்பினராக அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா வந்து கலந்து கொள்ளும். இந்த ஆண்டு கூட பிரதமர் மோடி போய் கலந்து கொண்டார். அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். எங்கு நடைபெற்ற அகழாய்வில் டர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கே வைப்பாறு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து டர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்திருக்கு. டர்பிடோ அப்படின்னா ஏவுகணை மாதிரி இருக்குல்ல, இதுதான். இந்த மாதிரிப்பட்ட பானைகளுடைய ஓடுகள் வந்து கிடைத்திருக்கு அங்கே. ரோமானிய மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் கொண்டு வர இது பயன்படுத்தப்பட்டவையாக இருக்குது. அடுத்தது தற்போது திறக்கப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் புனல். இதில் நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு கட்டணமில்லா அழைப்பு 1916 அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணிக்கலாம். இதற்கான ஒரு வெப்சைட்டையுமே வெளியிட்டிருக்காங்க, punal.tn.gov.in அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இதற்கான ஒரு ஆப்பையுமே வெளியிட்டிருக்காங்க, புனல் சிட்டிசன் ஆப் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் டிஎன் கிரஸ்ட். இதை வந்து அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. டிஎன் கிரஸ்டுடைய உருவாக்கம் தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த சட்டப்பிரிவில் மாதவிடாய் ஆரோக்கியம் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது ரைட் டு லைஃப், அதாவது வாழ்வுரிமை அப்படிங்கிறது தான். அதில் ஒரு முக்கியமான அங்கம் தான் மாதவிடாய் ஆரோக்கியம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போ அதை சேர்த்துருக்காங்க. அடுத்தது வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 21. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இப்போ இதை வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துருக்காங்க. அது என்னென்னா ட்ராமா கேர், அதாவது அதிர்ச்சி சிகிச்சை. அதிர்ச்சி சிகிச்சை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பயங்கரமாக அடிபட்டுட்டு, அதே மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் இழந்துட்டார் அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து அவரை மீட்கிறதுக்கான சிகிச்சை தான் அதிர்ச்சி சிகிச்சை. அதையுமே இப்போ இதில் சேர்த்துட்டாங்க. அடுத்தது நடைபாதையில் பாதுகாப்பாக நடக்கும் உரிமை அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளின் கீழ் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பிரிவு 19 மற்றும் பிரிவு 21. அதாவது இப்போ ஆர்டிகிள் 19(1)D என்ன சொல்லுது? நமக்கு சுதந்திரமாக நடமாடும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்குது. அதே மாதிரி ஆர்டிகிள் 21 இது என்ன குறிப்பிடுது? வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. இப்போ இந்த இரண்டுலேயுமே நடைபாதையில் பாதுகாப்பாக நடக்கிற உரிமையை சேர்த்துருக்காங்க. அடுத்தது புதிதாக தொடங்கப்பட்ட தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு புதிதாக ஒரு ரயில்வே மண்டலம் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் அப்படிங்கிறது. இது 18வது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. இது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா இந்த 4 மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அடுத்தது இந்தியா எப்போதிலிருந்து நக்சலிச அச்சுறுத்தலிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2026 மார்ச் 31. இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் நக்சலிசமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அதை வந்து மத்திய அரசுடைய முயற்சியின் மூலமாக அழித்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 1967ஆவது ஆண்டு மேற்கு வங்காளத்துடைய டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கிற நக்சல்பாரி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த நக்சலிசம் வந்து முதல் முறையாக தொடங்குச்சு. அப்போ தொடங்கும்போது இது வந்து வெறும் விவசாய கிளர்ச்சியாக தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாக மாறி பின்னாடி அது தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஜூன் 10ஆம் தேதியோட 4399 நாட்களை நிறைவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு தான் ரொம்ப நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமராக இருந்தார். அவர் 4398 நாட்கள் பிரதமராக இருந்திருக்காரு. இப்போ அவருடைய சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு. அடுத்தது
ஆதார் சேவைகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட அடையாள சின்னம் எது? ஆன்சர் உதய். ஆதார் அமைப்பை நிர்வகம் பண்ணுற அமைப்பு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது வந்து UIDAI அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய சேவைக்காக ஒரு அடையாள சின்னமாக வெளியிட்டிருக்காங்க, அதான் உடை அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு சார்ந்த டாக்ஸி தளம் எது? இதற்கான ஆன்சர் பாரத் டாக்ஸி. அடுத்தது, மாநில செய்திகள் பார்க்கலாம். எங்குள்ள ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ராம்சார் தளம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியை இதை ராம்சார் தளம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இதுவரைக்கும் 100 தளங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போது 100வதாக ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் வந்து தேர்ந்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வேறொரு பேர் இருக்குது, அது என்னென்னா சுர்ஹாத்தால் அப்படிங்கிறது தான். ராம்சார் ஒப்பந்தம் இது 1971 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி போடப்பட்டது. ஈரானுடைய ராம்சாரில் தான் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்தது, கேரளா மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஆன்சர் கேரளம். கேரளா மாநிலத்துடைய பெயரை இப்போ கேரளம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. ஆர்டிக்கிள் 3 என்ன சொல்லுது? ஒரு மாநிலத்துடைய பெயரை வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுது, திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிடுது. அதன் அடிப்படையில் தான் இதை மாற்றியிருக்காங்க. அடுத்தது, முதியோர்களுக்கென தனி பட்ஜெட்டை அறிவித்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் முதியோர்களுக்கான தனி பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் வாரங்கல். PM மித்ரா இதோடைய விரிவாக்கம் என்னென்னா பிரதான் மந்திரி மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு 7 பகுதிகளில் இந்த பூங்காக்களை அமைக்க போகிறாங்க. பூங்காக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜவுளி பகுதிகள், முழுக்க முழுக்க ஜவுளி தொழில் தொடர்பான நிறுவனங்கள், அப்புறம் வந்து ஆலைகள் இதெல்லாமே இருக்கும். அந்த மாதிரி 7 அமைக்கிறாங்க. அது எங்கெங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா குஜராத்தில் நவ்சாரி, மகாராஷ்டிராவில் அமராவதி, கர்நாடகாவில் கலபுரகி, தமிழ்நாட்டில் விருதுநகர், தெலுங்கானாவில் வாரங்கல், அப்புறம் மத்திய பிரதேசத்தில் தார். இதில் க்ரீன்ஃபீல்டு அப்படின்னு இருக்குல்ல, அது என்னென்ன அப்படின்னா க்ரீன்ஃபீல்டுனா புதிதாக உருவாக்கப்படுறது, ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத இப்போ மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ அதையும் சேர்த்துங்க, அதை நான் விட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக்கில் தான் இதை அமைக்க போகிறாங்க. லடாக்கில் சிந்து காட் அப்படிங்கிற பகுதியில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சுதர்சன சக்கரம். இதன் உருவாக்கத்தில் இப்போ DRDO முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரிவித்திருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுக்குள்ளாடி நமக்கு இந்தியாவுக்காக ஒரு புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க போகிறாங்க, அதாவது 2035க்குள்ளாடி. அடுத்தது, பாதுகாப்புத்துறை தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். 2021 முதல் 2025 அதிகம் ஆயுதம் இறக்குமதி செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் உக்ரைன். நமக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நடந்துகிட்ருக்கு, அதனால் ரொம்ப அதிகமாக ஆயுதம் இறக்குமதி செய்த நாடு உக்ரைனாக இருக்குது. முதல் இடத்துல உக்ரைன் இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவுடைய பங்கு உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் 8.2% இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இந்திய சரக்கு கப்பல்களின் பாதுகாப்புக்காக இந்திய கடற்படை தொடங்கிய நடவடிக்கை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. இது என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் போர் வந்து நடைபெற்றுருக்கு, அதாவது நடைபெற்று இப்போ முடிந்தது. இந்த போரில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வர்ற கப்பல்களை எல்லாமே ஈரான் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஹார்மோஸ் நீரிணை வழியாக எந்த நாட்டிற்கு போகிற கப்பலையுமே ஈரான் வந்து விடலை. அப்போது அங்கே போகிற கப்பல்களை அவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த வழியாக இந்தியாவுக்கு வர்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிற திட்டத்தை இந்திய கடற்படை வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். 2026 ICC T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா.
அதிக முறை வெற்றி பெற்ற அணியும் இப்போ இந்தியா தான். 2007, 2024, 2026 இந்த மாதிரி 3 முறை இப்போ வெற்றி பெற்றிருக்கோம். இறுதி ஆட்டம் குஜராத்தில் அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2026 ஐசிசி அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மகளிர் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டியிலையுமே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த போட்டியை வந்து 2 நாட்டில் நடைபெற்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, இன்னொன்று நமீபியா. ஐசிசி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இதுதான் உலக அளவில் கிரிக்கெட் விளையாட்டை நிர்வகிக்கிறாங்க. அடுத்தது 2026 நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. இந்த போட்டி நார்வேயுடைய ஓஸ்லோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2026 கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் பெற்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர் வைஷாலி. ஃபிடே கேண்டிடேட் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் இவங்க தான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த வைஷாலியும் இந்த பிரக்ஞானந்தா இருக்கார்ல, இவங்க 2 பேருமே சகோதரிகள். அதாவது பிரக்ஞானந்தாவுடைய சகோதரி தான் வைஷாலி. இந்த போட்டி, இந்த கேண்டிடேட் செஸ் போட்டி வந்து சைப்ரஸ் நாட்டுடைய பேயியா அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. அடுத்தது உலக அளவில் 2025 சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷீத்தல் தேவி. இது பார்த்தீங்கன்னா இவங்க தான் போன ஆண்டுக்கான சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை. பாரா அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 கைகளும் கிடையாது, ஆனால் இவங்க வில்வித்தையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அடுத்தது 2 கைகளும் கால்களும் செயலிழந்த நிலையில் சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் பாயல் நாக். இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, ஒடிசாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு கையும் இல்லை, அதே மாதிரி காலும் இல்லை, ஆனால் செயற்கை கால் பொறுத்து இவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. இந்த சாதனையை அவங்க எங்கே படைத்திருந்தாங்க அப்படின்னா, தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் உலக பாரா வில்வித்தை போட்டி வந்து நடைபெற்றது. அதில் தான் இவங்க இந்த சாதனையை வந்து படைத்திருக்காங்க. அடுத்தது 2026 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரவ் கோத்தாரி. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டம் இப்போ பெற்றது ஒரு இந்தியர் தான். அவருடைய பேர் சௌரவ் கோத்தாரி. அந்த போட்டி வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா, அயர்லாந்துடைய கார்லோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக் வெளியிட்ட 2026 மாநிலங்களின் நிதிநிலை ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இது என்னென்னா, ஒரு மாநிலம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கா அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, நிதிநிலையில் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது அப்படி பார்க்கும்போது முதலிடம் பெற்றது ஒடிசா, 2ஆம் இடம் பெற்றது கோவா, 3ஆம் இடம் பெற்றது வந்து ஜார்க்கண்ட். ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் மற்றும் கேரளா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்திற்கு எவ்வளோ நிதி பற்றாக்குறைகள் இருக்குது, அதே மாதிரி அந்த மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் எவ்வளவாக இருக்குது, அவங்களுடைய கடன் அளவு எவ்வளவு, அப்புறம் வட்டி செலுத்துகிற திறன் எவ்வளவு, இதெல்லாம் அடிப்படையில் இதை அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்தது 2025-26 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவான நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீனா கிட்டே இருந்து மின்னணு பொருட்கள், இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் இதெல்லாமே வாங்குகிறோம். அடுத்தது கடைசியாக 2 ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்த்துடலாம். இந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, அதே மாதிரி இந்த ஆண்டு சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டாக கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு சர்வதேச தன்னார்வலர்கள் நிலையான வளர்ச்சிக்கான ஆண்டு அப்படின்ற மாதிரியும் கடைபிடிக்கிறோம். இதை நம்ம ஷார்ட்டாக வந்து சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டு அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக அமராவதி ஆந்திர மாநிலத்துடைய ஒரே மற்றும் நிரந்தர தலைநகராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை அவங்க பேக் டேட் போட்டு அமல்படுத்துகிறாங்க. 2024 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்தே அமராவதி தான் ஆந்திராவுடைய கேபிட்டல் அப்படின்ற மாதிரி நம்ம கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 திருத்தம் பண்ணுறாங்க. ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதில் பார்ட் 2 வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்ட் 2 போடலாம். அதுலேயுமே முக்கியமான வீடியோஸ் வந்து போடலாம், முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து வீடியோவாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.